வெல்கம் டு டேஸ்ட் தி சீசன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக ட்ராவல் பண்ணேன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சர்வ் பண்ணுறாங்கன்றதை பற்றி டீட்டெயில்ஸு அண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொல்கட்டாவில் நைட் 11:30க்கு ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அங்கேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு 3 hours 40 minutes ஆகுது. இன்டர் கனெக்டிங் ஃப்ளைட்டில் ஒரு 4.5 hours கேப் இருந்துச்சு. அண்ட் தென் 4.5 hours கழிச்சு அடுத்த ஃப்ளைட்டு ஃப்ரம் சிங்கப்பூர் டு ஆஸ்திரேலியா மெல்போர்னில் ராத்திரி 11 மணி அந்த ஒரு டைமில். ஸோ இட் ஆல்மோஸ்ட் 22 hours of long travel with halt in between. சிங்கப்பூரில் ஒரு 4 to 5 hours. ஸோ ஃபஸ்ட்டு கொல்கட்டா டு சிங்கப்பூர் ஃப்ளைட்டோடைய ட்ராவல் டீட்டெயில்ஸ், சீட்டிங்ஸ் பற்றி அண்ட் ஃபுட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து விண்டோ சீட் தான் எடுத்திருந்தேன். என்னுடைய ஸ்பேஸ் வந்து ஓகே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. லெக் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் விண்டோ சீட்டுங்கிறதுனால கொஞ்சம் வியூ வெளியில் பார்க்கறதுக்கும் அண்ட் தென் ஒன் சைடு நைட் ட்ராவலுங்கிறதுனால சாஞ்சு படுக்கக்குள்ள கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மிடில் சீட்டும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ரெண்டு சைடும் ஆளுங்க இருக்கிறனாலையும். அண்ட் லெக் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இண்டிகோ டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் இண்டிகோவில் எப்படி இருக்க ஸ்பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதர்வைஸ் பிளாங்கெட் அண்ட் அதர் திங்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பில்லோ அண்ட் பிளாங்கெட்டு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் ஸ்பேஸ் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ 5 minutes எடுத்துக்கிச்சிங்க ஒரு செட்டில் ஆகிறதுக்கு. அதாவது பிளேஸில் வச்சுட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக பெல்ட் போட்டு உட்காந்துட்டு இந்த பில்லோ அண்ட் பிளாங்கெட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. மீன்வைல் அவங்களும் வந்து ஹாட் ரெஃப்ரெஷிங்க்கு. ஸோ இட் வாஸ் நைஸ். நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஒரு தூக்கமும் இல்லாமல் இருந்ததுக்கு அது கொஞ்சம் தொடக்கிறப்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. மிட் நைட் ஆக்சுவலாக பார்த்தா அங்கே கம்ஃபர்டபுள் இல்லாதனால தூங்க முடியாது நமக்கு. அப்படி இருந்த டைமில் அவங்க அது கொடுத்தது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அண்டு செட்டில் ஆகி ஒரு 1 to 1.5 hours கழித்து டின்னர் சர்வ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 2 o'clock மேலே இருக்கும். ஸோ அந்த டைம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அன்ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஃபுட் ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுனால சரி ஓகே நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு. ஸோ இதில் என்ன வச்சுருந்தாங்கன்னா ஒரு பாஸ்தா சாலட் இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு ரெட் வெல்வெட் கேக் இருந்துச்சு. இது மில்க் தண்ணி அண்ட் தென் பிக்கல் பப்பாட் இருந்தது. இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் ஆன்லைனில் ஏற்கனவே போகிறதுக்கு முன்னாடியே என்ன வேணும்னு நாங்கள் சைட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருந்தால ஃபஸ்ட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுறதும் ஃபஸ்ட்டாக இருக்கும். அண்ட் யூ கேன் சூஸ் யுவர் சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து மட்டன் கசா அப்படின்னு சொல்கிற மாதிரி லேம்ப் ஃபுட்டு, நான்வெஜ்ஜு லேம்பு. ஸோ மட்டன் கசா வித் ரைஸ் அண்ட் டால் இருந்துச்சு. மட்டன் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஹார்டாக இருக்கும்னு நினச்சிட்டு வேணாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். பட் ஸ்டில் ஓகே கிவ் இட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இது புக் பண்ணியிருந்தோம். சொல்லப்போனால் உண்மையிலேயே அது நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஆயில் இல்லாமல் ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ஒரு டிபிக்கல் பெங்காலி டேஸ்ட்டில் இல்லாமல் இது கொஞ்சம் ரொம்ப மைல்டு ஆஸ் வெல் அஸ் எம்மி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கசா ஏற்கனவே நான் இங்கே கொல்கட்டாவில் நிறைய சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அண்ட் போன் பீஸா மெயினாக இருக்கும் அதில். பட் இது எல்லாமே போன்லெஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நைட்டு ஒரு வழியாக தூங்கி முடிச்சு பிரேக் எடுத்து அடுத்த ஃப்ளைட்டும் ஏறிட்டோம். இது அடுத்த ஃப்ளைட்டுடைய வியூ தான். சிங்கப்பூர் டு மெல்பர்ன். ஸோ அரௌண்ட் மார்னிங் மிட் டைமில் தான் போகணும். 7 hours இங்கேருந்து அங்கே 7 hoursங்கிறதுனால லாங் ட்ராவல். பட் ஸ்பேஸ்லாம் ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. லெக் ஸ்பேஸ்லாம் இந்த ஃப்ளைட்டில் உட்காரதுக்கு. ஸோ இங்கே எந்த ப்ராப்ளமாக அந்த ஃபஸ்ட்டு இந்தியா டு சிங்கப்பூர் போனப்போ கொல்கட்டா டு சிங்கப்பூர் போனப்போ வந்த ஃப்ளைட்டு ஏறின அளவுக்கு இடுக்கா இல்லை. இண்டிகோ விட இண்டிகோ லெவலில் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பேஸு. ஸோ ஃபார் 2 to 3 hours அது ஓகே. பட் இந்த ஃப்ளைட் கொஞ்சம் பெட்டர் ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு கம்பேர்ட் டு தட். பட் ரொம்ப கம்ஃபர்டபுள்னால் நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் தான் போகணும். இது எக்கானமிக் கிளாஸ் தான். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆஸ் வெல் போய் ஒரு 1 hourல் ஸ்பெஷல் உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன் அண்ட் தென் இதில் வந்து இதுவும் நாங்கள் முதலையே வந்து வெப்சைட்டில் புக் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் சர்வ் பண்ணிட்டாங்க. நான் வந்து சீ ஃபுட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சிக்கன் செலக்ட் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு சீ ஃபுட்டில் வந்து என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியோடு ஓப்பன் பண்ணேன். ஃபிஷ் இருக்குமா இல்லை கிராப் இருக்குமா வேறு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ திறக்கிறப்பவே கொஞ்சம் ஐடியா வந்துருச்சு. ஓகே ப்ரான்ஸ் தான் சேஃப் ஜோனில் தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு. அண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. சிங்கப்பூர் நூடுல்ஸ் வித் ப்ரான்ஸ்
அண்ட் தென் சாலடும் வந்து வித் ப்ரான் சாலட், பப்பாயா வெஜ்ஜீஸ், மிக்ஸ்ட் வெஜ்ஜீஸ் இருந்துச்சு, ஸ்டீம்டு வெஜ்ஜீஸு. அண்ட் ப்ரான் ஆல்சோ ஸ்டீம்ட் அண்ட் சால்டட் வித் சம் ட்ரெஸ்ஸிங், வினிகரோடு சேர்ந்து ஒரு புளிப்பு, ஸ்வீட்னஸ், ஒரு மைல்ட் ஸ்பைஸ் அண்டு ஒரு நல்ல டேஸ்ட்டோடு இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு டெசர்ட்டு, இது வந்து ப்ரௌனி கம் சாக்லேட் டாப்பிங்கில் வித் ஒன் ஃப்ரூட் இருந்துச்சு, எக்ஸாட்டிக் ஃப்ரூட். நைட்டு மிட் நைட்டில் அங்கே சாப்பிட முடியாமல் விட்டுட்ட அந்த ரெட் வெல்வெட் கேக்கு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெட்டராக தான், கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு சாக்லேட்டுன்றப்போ கம்பேர் டு ரெட் வெல்வெட் கேக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மிட் நைட் 2 o'clock சாப்பிட முடியாமல் மனசே வராமல் பாதி வச்சிட்டேன். அண்ட் தென் இது பாருங்கள், இது வந்து சிங்கப்பூர் நூடுல்ஸ், ப்ரான் நூடுல்ஸ். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வயிறு பத்தலை, அதாவது இவ்வளோ சாப்பிட்டதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லை ஏதோ வேலை செய்யணுன்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே ஒரு 7 hours ஒரே இடத்துல உட்காந்துட்டே சாஞ்சிட்டே படுக்க முடியாது, காலை நீட்ட முடியல. விண்டோ சீட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஒன் சைட் சாஞ்சிட்டு வந்தேன், அதாவது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் தென் இது சாக்லேட் மூஸ், கீழே ப்ரௌனி, அண்ட் மேலே நல்லா க்ரீமியாக நல்லா தான் இருந்துச்சு. பட் மைல்ட் ஸ்வீட், அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் நைஸ். இது ஒரு என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல, நல்லா தான் ஒரு அதுவும் மைல்டு ஸ்வீட்டோட அந்த கேக்கோடு வச்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாகவே டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான், டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நல்லா ஃபுட்டு திருப்தியாக சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கம், ஏன்னா 7 hours ட்ராவலில். ஸோ இது போய் ஒரு 2 hours-லேயே இது சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சாஞ்சி, ஏன்னா நடக்கவும் முடியாது, எந்த வேலையும் கிடையாது. ஸோ தூக்கமும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா நைட்டு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால சரியாக தூங்கல, பிரேக் எடுத்து 2 ஃப்ளைட்டு மாறினது. ஸோ இங்கே நாங்கள் சாப்பிட்டே முடிச்சதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சர்வ் பண்ணவே. அப்போனா பார்த்துக்கோங்க என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃப்ளைட் எப்போவுமே புக் பண்ணுறப்ப ஆன்லைனில் நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸும் இருக்குது, சீ ஃபுட்டாக, சிக்கன் எடுக்கலாமா, வெஜ்ஜான்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நீங்கள் சர்வ் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, வெஜ் ஆர் நான்வெஜ், அன்றைக்கி என்ன டேவோ அதை தான் நீங்கள் சாப்பிட முடியும், உங்கள் சாய்ஸில் கிடையாது. அண்ட் தென் வித்தின் another 2 hours ஒரு பிட்ஸா வந்துடுச்சு. நான் சூஸ் பண்ணது வந்து எனக்கு மார்கரீட்டா, அண்ட் அவர் வந்து மார்கரீட்டா, அண்ட் தென் எனக்கு வந்து பேசில் பிஸ்தாச்சியோன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே நல்லா சூப்பராக ஹாட்டாக மெல்ட்டிங் சீஸோட பேசில் பெஸ்டோ சாஸ், அண்ட் தென் மார்கரீட்டா அவரது. ஸோ ரெண்டுமே பாதி பாதி, இதை சாப்பிட்டு அவர் கொடுத்தா, அவர் சாப்பிட்டு எனக்கு பாதி கொடுத்தா. ஸோ ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதுலேயும் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் பண்ணியிருக்கார் வேலை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் இதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு என்ன வேலை, அவர் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கூடவே எனி ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்தது கேட்டவொடனே ஓகே நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம், க்ரீன் டீயே எடுத்துப்போம்னு சொல்லிட்டு க்ரீன் டீ எடுத்தேன். அண்டு எல்லோரும் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டீயும் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. ஸோ அதை ஏன் விடுவானே, ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு முடித்ததுக்குள்ளே இங்கே பார்த்தா லேண்டிங் டைமே வந்துடுச்சு. 7 hours ஓடிடுச்சு. நைட் டைம் நல்ல லைட்டிங்கோட லேண்டிங் வியூ பாருங்கள், ஃப்ளைட் வியூ மெல்பர்ன். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஆர்கனைஸ்டாக அந்த லைட்டிங் பார்க்குறப்பயே நம்மளுக்கு ஒரு சிட்டி எப்படி இருக்கும், எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் அந்த லைட்டை பார்க்குறப்ப. ஸோ இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு, நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, இந்த வியூ பார்க்குறது எல்லாமே ஒரு மெமரபிள் மூமெண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். லாங் ட்ராவல், 22 hours கிட்ட ஆல்மோஸ்ட். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப நைட்டு 11 o'clock கிளம்பணும். அண்ட் இங்கே வந்து செய்கிறதுக்கும் அதே ஆல்மோஸ்ட் 10:30-11 ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் 11. ஸோ ஆல்மோஸ்ட் 24 hours ஆஃப் ஜேர்னி. அண்ட் ஹோப் வீட்டிலேருந்து ஆக்சுவலாக 8 o'clock கிளம்பணும். ஓகே, ஸோ இந்த லைட்லாம் பார்க்குறப்ப அப்படியே கண்ட ஊற்றிக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நைஸ், வெரி பியூட்டிஃபுல். ஸோ லேண்டிங் பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப அருமையான ட்ராவல், பயப்படவே தேவையில்லை. ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக பொறுமையாக லேண்டிங் ஆச்சு, பதட்டமே இல்லை, ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அதுக்கப்புறம் பர்சனலாக நான் சொல்லுவேன், ஃப்ளைட்டை ப்ளேம் பண்ண முடியாது, எக்கனாமிக் கிளாஸ் தான். ஸோ ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. எனக்கு எந்த நீ ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்பேஸ்
அதுதான் அதுவே டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்பேஸ் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. ஸோ அதுவே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டாக இருந்துச்சு. பட் ஏஜ்டு பீப்புளோ, கால் கொஞ்சம் மறுத்து போய்டுன்றவங்களோ, இல்லை நீ பெயின் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸோட அவங்க தைலமோ இல்லை அதுக்கு நான் சாக்ஸ் அண்ட் ஷூ போட்டு தான் இருந்தேன். அண்ட் தென் ஒன் மோர் திங், அங்கே பயங்கர குளிர், வின்டர். ஸோ சிங்கப்பூர்லேருந்து கிளம்புறப்பவே வந்து நாங்கள் ஜாக்கெட் போட்டுக்கிட்டோம் அண்டு சாக்ஸ் ஷூவோடு தான் இருந்தோம். ஸோ ரீச் ஆகிறப்ப கிட்டத்தட்ட 7 இருந்துச்சு டெம்பரேச்சர். ஸோ அந்த மந்த் ஆக்சுவலி நாங்கள் போனது ஜூன் மந்த்து. ஸோ வெதரும் ரொம்ப ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக லேண்ட் ஆகுதுன்னு. பயப்படவே தேவையில்லை, பதட்டமும் இல்லை. ஏன்னா அப்போ இந்த அகமதாபாத்தோடைய அந்த இன்சிடெண்ட் எதுவும் அப்போ கேட்கவும் இல்லை, தெரியவும் தெரியாது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் போனோம். என்ஜாய் பண்ணி ஆக்சுவலாக இது வீடியோ எடுத்தேன் நான். ஸோ பியூட்டிஃபுல் மெமரி. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. வித்தின் 15-20 மினிட்ஸில் வந்து நாங்கள் வெளியவே வந்துட்டோம். லக்கேஜ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அண்டு காரு ரெடியாக இருந்துச்சு. ஸோ நேராக ஹோட்டல் போயிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், என்னென்னலாம் பார்த்தோம், சைட் சீயிங், ஷாப்பிங் அண்ட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், என்னென்ன ரீசனபிளாக ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது, என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்டு டீ இல்லை என்னென்ன பிளேசஸ் போய் பார்க்கலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு வர ரெடியாக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் என்ஜாய் திஸ் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. Bye bye all.